இதயம் wishes you a very happy new year. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி அறிவித்த திட்டங்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மகளிர் நிதியுதவி திட்டத்தை ஆம் ஆத்மி அறிவித்தது. இத்திட்டத்தில் பெண் பயனாளிகளுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நிலையில் இதில் பதிவு செய்வதற்கான முகாம்கள் இப்போதே நடத்தப்பட்டு பயனாளிகளின் தனிப்பட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுவதாக டெல்லி காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீக்ஷித் துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிடம் புகார் கொடுத்தார். மேலும் டெல்லி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பஞ்சாபிலிருந்து பணம் கொண்டு வரப்பட்டு காங்கிரஸ் வேட்பாளர்களின் வீடுகள் அருகே பஞ்சாப் உளவுத்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று புகார் அளித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து டெல்லி தலைமை செயலர், காவல் ஆணையர் ஆகியோர் விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை. தேர்தலில் பாஜக வென்றால் மகளிர் நிதி உதவி திட்டம், சஞ்சீவனி திட்டம், இலவச மின்சாரம் மற்றும் இலவச கல்வி ஆகிய திட்டங்கள் நிறுத்தப்படும். தேர்தலில் வென்ற பிறகு பெண்களுக்கு மாதம் 2100 வழங்கப்படும் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்தில் இணைய லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதால் பாஜகவுக்கு இது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கெஜ்ரிவால் கூறினார்.